வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு நம்ம லோக்கல் கைட். இன்றைக்கி சப் 4 மீட்டர் எஸ்யூவி செக்மெண்ட்டில் ஸ்டைலிஷாக ரக்கடாக இருக்கிற கார்ஸுக்கு, அந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கார்ஸுக்கெலாம் ரொம்பவே டஃப் கொடுத்துட்ருக்கக்கூடிய ஹுண்டாய் எக்ஸ்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹுண்டாய் எக்ஸ்டரில் என்னென்ன வேரியன்ட்ஸ் இருக்குது, இன்ஜின் டைப் என்ன, டிரான்ஸ்மிஷன் என்ன, ஒரு டயர் சிஸ்டம் எப்படி இருக்குது, பிரேக்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற என்டையர் ஸ்பெக் டீட்டெயில்ஸ் அண்ட் அதோடைய எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாத்த பற்றியும் நம்ம இன்றைக்கி அனலைஸ் பண்ண போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். Hyundai Exter. Think outside, think Exter. Hyundai எக்ஸ்டரில் பேசிக்கலாக 2 மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 1.2 லிட்டர்ஸ் கப்பா பெட்ரோல் என்ஜின், அதுலேயே வந்து மேனுவல் மற்றும் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா 1.2 லிட்டர் பைஃபியல் ஆப்ஷனில் வருது. அதில் பெட்ரோல் அலாங் வித் சிஎன்ஜி ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நோ டீசல் வேரியண்ட். Hyundai எக்ஸ்டரில் பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் 1200cc 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் கொடுத்துருக்குறாங்க. இதில் மேக்ஸிமம் பவரும் மேக்ஸிமம் டார்க்கும் எந்த இன்ஜின் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அந்த பியூர் பெட்ரோல் வெர்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு தான் வந்து மேக்ஸிமம் பவரும் மேக்ஸிமம் டார்க்கும் கிடைக்குது. இந்த பியூர் பெட்ரோல் வெர்ஷனில் 6000 ஆர்பிஎம்க்கு 61 கிலோவாட் பவர் அவுட்புட்டாக கிடைக்குது. அதே நேரத்தில் அந்த பைஃபியல் என்ஜின், அதாவது சிஎன்ஜி ஆப்ஷனோட வரக்கூடிய அந்த பைஃபியல் என்ஜினில் அதே 6000 ஆர்பிஎம்க்கு 50.5 கிலோவாட் பவர் அவுட்புட் தான் கிடைக்குது. இதே மாதிரி மேக்ஸிமம் டார்க்கும் பார்த்தீங்கன்னா பியூர் பெட்ரோல் வெர்ஷனுக்கு தான் அதிகமாக இருக்குது. 4000 ஆர்பிஎம்மில் 113.8 Nm டார்க்கு நமக்கு ரிலீஸ் ஆகுது. அதே நேரத்தில் பைஃபியல் ஆப்ஷனில் வரக்கூடிய, அதாவது சிஎன்ஜி மற்றும் பெட்ரோல் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பைஃபியல் ஆப்ஷனில் வரக்கூடிய என்ஜினில் சேம் 4000 ஆர்பிஎம்க்கு 95.2 நியூட்டன் மீட்டர் டார்க்கு தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுது. டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டரில் பெட்ரோல் வேரியன்ஸுக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. 5 ஸ்பீட் மேனுவல் மற்றும் ஏஎம்டி ஆப்ஷன். உங்களுக்கு மேனுவலும் மற்றும் ஏஎம்டி ஆப்ஷனும் கிடைக்குது. அதே நேரத்தில் சிஎன்ஜி ஆப்ஷன் இருக்கக்கூடிய வேரியன்ஸுக்கு மேனுவல் ஆப்ஷன் மட்டும்தான் கொடுக்குறாங்க, ஏஎம்டி ஆப்ஷன் கொடுக்கப்படலை. அது காரணம் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா, அதோடைய பவர், மேக்ஸிமம் பவர் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலுக்கு தான் அதிகமாக இருக்குது. ரொம்பவே வந்து அந்த ஒரு வித்தியாசம் இருக்கிற காரணத்தினால மேபி சிஎன்ஜி ஆப்ஷனுக்கு வந்து அந்த ஏஎம்டி ஆப்ஷனை அவங்க அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஷாக் அப்சர்வரை பொறுத்த வரைக்கும் கன்வென்ஷனல் கேஸ் டைப் ஷாக் அப்சர்வர் தான் கொடுத்துருக்குறாங்க. பிரேக்ஸும் வந்து சேம் பேட்டர்னில் தான் இருக்குது. ஃப்ரண்ட் சைடு வந்து டிஸ்க்கும், ரியர் சைடில் வந்து ட்ரம் பிரேக்ஸும் கொடுத்துருக்குறாங்க. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் இஎக்ஸ் மற்றும் எஸ் வேரியன்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 14 இன்ச் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்எக்ஸ் வேரியன்ஸில் மட்டும் 15 இன்ச் டயர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் எல்லா கார்ஸ்லேயுமே, எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேர் வீலாக ஒரு 14 இன்ச் டயர் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் ட்ரெண்டில் ஸ்பேர் வீலே வந்து பார்த்திங்கன்னா அக்சசரி மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு சினாரியோ தான் போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் 14 இன்ச் ஸ்பேர் வீல் கொடுக்குறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமாக தான் நம்ம இதை பார்க்குறோம். ஒவ்வொரு காருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட் ஒன்று இருக்கும். அதாவது எதுக்காக இந்த கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வரும்பொழுது அவங்களோட யூனிக் செல்லிங் பாயிண்ட் ஒரு பாயிண்ட்டாக வைப்பாங்க. ஸோ இந்த எக்ஸ்டரை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஸ்ட்ராங் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஸ்ட்ராங் செல்லிங் பாயிண்ட்டு சேஃப்டி ஃபீச்சர்ஸ். ஸோ சேஃப்டி ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லி வரும்பொழுது அவங்களுடைய ஒரு 40 சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த 40 சேஃப்டி ஃபீச்சர்ஸில் நியர்லி 65% எல்லா கார்ஸ்லேயுமே இருக்குது. பேசிக் மாடல்ஸ்லேருந்து டாப் அண்ட் வேரியண்ட் வரைக்கும் எல்லா வேரியண்ட்லேயுமே அந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸை வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ரொம்ப நல்ல விஷயங்க. சேஃப்டி ஃபீச்சர்ஸில் முதன்மையான விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏர் பேக்ஸ் தான். ஸோ இப்போ நாம்ஸே இருக்குது எல்லா கார்லேயுமே வந்து பேசிக் வேரியண்ட்டாக இருந்தாலும் சரி, டாப் அண்ட் வேரியண்ட்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஏர் பேக்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம்ஸ் இருக்குது. ஸோ நாம்ஸுக்காக ஒரு 2 ஏர் பேக் மட்டும் கொடுக்காம இந்த எக்ஸ்டரில் பார்த்திங்கன்னா எல்லா வேரியண்ட்லேயுமே 6 ஏர் பேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 6 ஏர் பேக் இருக்குது. ஒரு நம்பிக்கையாக கம்ஃபர்டபுளாக இந்த வண்டியை ஓட்டிகிட்டு போகலாம். அந்த ஒரு நல்ல விஷயம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஏபிஎஸ், எல்லா கார்லேயுமே ஏபிஎஸ் இருக்குங்க. எல்லா வேரியண்ட்லேயுமே வந்து ஏபிஎஸ் கொடுத்துருக்குறாங்க. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் 1-2 பேசிக் வேரியண்ட்டை தவிர எல்லா வேரியண்ட்லேயுமே வந்துடுது. அதேமாதிரி ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட்டு, வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் எல்லா கார்லேயும் வந்து ஒரு சில 1-2 அந்த பேசிக் வேரியண்ட்டை மட்டும் இல்லை. அப்புறம் பார்க்கிங் சென்சார் அப்படிங்கிறது எல்லா வேரியண்ட்லேயுமே கொடுத்துருக்குறாங்க. அதுலேயும் வந்து கேமரா வித் டிஸ்பிளே ஆன் ஆடியோ அப்படிங்கிறது ஒரு 2 லோயர் 2 வேரியண்ட்டில் தவிர்த்து மற்ற எல்லா வேரியண்ட்லேயுமே வந்திருக்கு. இது தவிர எக்ஸ்டரில் வரக்கூடிய எல்லா வேரியண்ட்ஸ்லையுமே சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதேமாதிரி ஸ்பீட் மற்றும் இம்பேக்ட் சென்சிங் சென்சார்ஸ் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. லாக்கிங் மற்றும் அன்லாக்கிங்க்கு அந்த சென்சார்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர சீட் பெல்ட் ரிமைண்டர், 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸு,
அதே மாதிரி லோடு அதிகமாகாமல் இருக்கிறதுக்காக பேசஞ்சர் லிமிட்டர்ஸ், லோட் லிமிட்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இம்மொபைலைசர் இருக்குது, பக்லர் அலாரம் இருக்குது, ஹை ஸ்பீட் அலர்ட் சிஸ்டம் கொடுத்துருக்குறாங்க, எமர்ஜென்சி ஸ்டாப் சிக்னல்னு சொல்லிட்டு எல்லா வேரியன்ட்ஸ்லுமே, எக்ஸ்டரில் வரக்கூடிய எல்லா வேரியன்ட்ஸ்லுமே இந்த ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குங்க. எக்ஸ்டருடைய டிஜிட்டல் கிளஸ்டரில் மல்டி ரீஜனல் லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய நேர்கள் செம்மொழியான தமிழ் மொழி இதில் வருதா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் பேசிக் மாடல் தவிர மற்ற எல்லா இதுலேயுமே வந்து 8 இன்ச் டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி ஸ்மார்ட் ஃபோன் கனெக்டிவிட்டி, ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ஸ்பீக்கர்ஸ், ஸ்டியரிங் வீல் கண்ட்ரோல்ஸ் அண்டு ப்ளூடூத் கண்ட்ரோல்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இஎக்ஸ் வேரியன்ஸை தவிர மற்ற எல்லா வேரியன்ஸுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. அநேகமாக சப் 4 மீட்டர் எஸ்யூவி செக்மெண்ட்டில் சன்ரூஃப் இருக்கக்கூடிய ஒரே கார் வந்து எக்ஸ்டர் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் அசிஸ்டடு ஸ்மார்ட் எலக்ட்ரிக் சன்ரூஃப்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எக்ஸ் வேரியன்ஸில் மட்டும்தான் இந்த சன்ரூஃப் வருது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் பேடல் ஷிஃப்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எக்ஸ் வேரியன்ஸில் இருக்கக்கூடிய ஏஎம்டி வெர்ஷன்ஸுக்கு கொடுத்துருக்காங்க நேச்சுரலி. நெக்ஸ்ட்டு புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஸ்டாப் ஆப்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா டாப் வேரியண்ட் எஸ்எக்ஸ் ஆப்ஷன்ஸில் மட்டும்தான் வருது, வேரியன்ட்ஸில் மட்டும் வருது. சிமிலர்லி வயர்லெஸ் ஃபோன் சார்ஜர்ஸ், க்ரூஸ் கண்ட்ரோல் இது எல்லாமே வந்து டாப் வேரியன்ட்ஸ் ஆனால் எஸ்எக்ஸ் வேரியன்ட்ஸில் மட்டும்தான் வருது. ஏசியை பொறுத்த வரைக்கும் எல்லா கார்லேயுமே வந்து ஏசி கொடுத்துருக்குறாங்க. அதில் ரியர் ஏசி வெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இஎக்ஸ் வேரியண்ட்டை தவிர மற்ற எல்லா கார்லேயுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுவும் ஒரு நல்ல விஷயந்தான். பவர் விண்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா வேரியண்ட்ஸுமே வந்து பவர் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இதில் அந்த பேசிக் இஎக்ஸ் வேரியண்ட்டில் மட்டும் வந்து ஃப்ரண்ட் சைடு மட்டும் கொடுத்துருக்காங்க, ரியரில் கொடுக்கல. அதே மாதிரி ஆட்டோ டவுன் அந்த ஆப்ஷன் வந்து டிரைவருக்கு மட்டுமே இருக்கக்கூடிய அந்த ஆட்டோ டவுன் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கார்ஸ்லேயுமே இருக்குது. அந்த பேசிக் இஎக்ஸ் வேரியண்ட்டில் மட்டும் கொடுக்கப்படலை. அதே மாதிரி அவுட் சைடு மிரர், அந்த மிரர் எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் மிரர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா கார்லேயுமே இருக்குது, எக்ஸப்ட் தட் லோயர் அண்ட் வேரியண்ட் இஎக்ஸ் மாடல். சிமிலர்லி எலக்ட்ரிக் ஃபோல்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா இஎக்ஸ் மாடல் கொடுக்கப்படலை. அதே மாதிரி மேனுவல் எஸ் மாடலுக்கு கொடுக்கப்படலை. ஏஎம்டி வெர்ஷன்லேருந்து அதுக்கப்புறம் எஸ்எக்ஸ் வேரியன்ட்ஸ் எல்லா வேரியன்ட்ஸுமே வந்து எலக்ட்ரிக் ஃபோல்டிங் வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. பவர் அவுட்லெட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் எல்லா எல்லா வேரியண்ட்லையுமே வந்து எக்ஸ்ட்ரா வேரியன்ட்ஸ்லையுமே வந்து ஃப்ரண்ட் சைடு பவர் அவுட்லெட் வருது. ரியரில் வந்து பார்த்திங்கன்னா லோயர் இஎக்ஸ் மாடலை தவிர மற்ற எல்லா மாடல்ஸ்லையுமே வந்து பவர் அவுட்லெட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி சி டைப் யூஎஸ்பி சார்ஜர் வந்து லோயர் அண்டு இஎக்ஸ் மாடல் தவிர மற்ற எல்லா வேரியண்ட்லேயுமே வந்துடுது. டிரைவர் சீட்டு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லா கார்லேயுமே வந்துடுது. இது நல்ல ஒரு விஷயம். ஆக்சுவலி இந்த செக்மெண்ட்டில் ஒரு சில மேனுஃபேக்சரர் இதை வந்து கோட்டை விட்ருக்குறாங்க. ஸோ எக்ஸ்டரில் வந்து அதை நீட்டாக கவர் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி அட்ஜஸ்டபிள் ரியர் ஹெட்ரஸ்ட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காம்படிட்டர்ஸில் இல்லை. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான். எக்ஸ்டர் வேரியன்ட்ஸில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த காமன் ஃபீச்சர்ஸ் இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போது இதோடைய பட்ஜெட் வந்து பார்த்துடலாம். எந்தெந்த வேரியண்ட் என்னென்ன ரேட்டில் இருக்குது, ஆன் ரோட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதே மாதிரி கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான காரு அப்படின்னா, ஒர்த்தான வேரியண்ட்னா நம்ம எந்த வேரியண்ட்டை சொல்லலாம் அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எக்ஸ்டரை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸை வந்து ஒரு 3 செக்மெண்ட்டாக பிரிக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி 1.2 லிட்டர் பெட்ரோல் என்ஜினில் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஒரு செக்மெண்ட்டாகவும், 1.2 லிட்டர் பெட்ரோல் என்ஜினில் வரக்கூடிய ஏஎம்டி வெர்ஷனை ஒரு செக்மெண்ட்டாகவும், அப்புறம் பைஃபியல் அதாவது சிஎன்ஜி ஆப்ஷன் வரக்கூடிய வெஹிக்கிள்ஸை ஒரு செக்மெண்ட்டாகவும் வச்சுருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இருக்கக்கூடிய அந்த 1.2 லிட்டர் பெட்ரோல் என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ரோட் ப்ரைஸ், மினிமம் ஆன் ரோட் ப்ரைஸ், அது லோயர் எண்ட் மாடல் இஎக்ஸ் அந்த வேரியண்ட்டுடைய ஆன் ரோட் ப்ரைஸ், கோயம்புத்தூர் ஆன் ரோட் ப்ரைஸ் 7,21,370 சொச்சம். ஸோ அப்ராக்சிமேட்லி ஒரு 7,22,000 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் வந்து எக்ஸ்டருடைய பேசிக் வேரியண்ட் இஎக்ஸ் வேரியண்ட்டுடைய ப்ரைஸுங்க, ஆன் ரோட் ப்ரைஸுங்க. அதே இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டாப் அதுலேயே வந்து இந்த மேனுவல் டிரான்ஸ்மிஷன்லேயே டாப் அண்ட் வேரியண்ட் எஸ்எக்ஸ் ஆப்ஷனல் கனெக்ட் டிடி அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த வேரியண்ட்டோடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 11,30,000 அப்ராக்சிமேட்லி அந்த ப்ரைஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மினிமம் ஒரு 7.5 லட்சத்துலேருந்து ஒரு 11.5 லட்சத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி ஏஎம்டி வெர்ஷன் அந்த ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஏஎம்டி அப்படின்னு சொல்லி அந்த வேரியண்ட் வந்து 9,62,000 அப்ராக்சிமேட்லி. அதே மாதிரி டாப் அண்ட் வேரியண்ட் ஏஎம்டி வெர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எஸ்எக்ஸ்ஓ கனெக்ட் ஏஎம்டி டிடி அப்படிங்கிற அந்த வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 12,56,000 அப்ராக்சிமேட்லி. ஸோ ஏஎம்டி வெர்ஷனுடைய அந்த பேசிக் மாடல் வந்து பார்த்திங்கன்னா 9.5 லட்சம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டாப் அண்ட் வேரியண்ட் வந்து ஒரு 12.5 லட்சம் அப்படிங்கிற அந்த இதில் இருக்குது.
எக்ஸ்டரோட சிஎன்ஜி வேரியன்ஸில் ரெண்டு டைப் தான் இருக்குது. எஸ்சிஎன்ஜி அப்படிங்கிற டைப்பும் எஸ்எக்ஸ்சிஎன்ஜி அப்படிங்கிற டைப் இருக்குது. எஸ்சிஎன்ஜியோட டைப்போட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு 10,000 ரூபா கம்மியாக இருக்குது. அதே மாதிரி எஸ்எக்ஸ்சிஎன்ஜியோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 10,74,000 ரூபா. இது வரைக்கும் எக்ஸ்டருடைய ஃபீச்சர்ஸு, ப்ரைஸு, எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ வந்து நம்ம ஃபைனல் வெர்டிக்ட்டுக்கு வரோம். ஒருவேளை நம்ம எக்ஸ்டரில் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட சாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ் வேரியண்ட்டில் வரக்கூடிய ஆப்ஷனல் வேரியண்ட்டு. ஸோ அந்த காரோடைய ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து அப்ராக்சிமேட்லி 9 lakhs வருது. அது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸும் கவர் ஆகிடுது. ஒரு சில ப்ரீமியம் ஃபீச்சர்ஸும் கூட அதிலே வந்துடுது. இதே இது வந்து பார்த்திங்கன்னா ஏஎம்டி வெர்ஷனில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஸ்எக்ஸ் ஏஎம்டி அப்படிங்கிற அந்த வேரியண்ட் வந்து நம்மளுடைய சாய்ஸாக இருக்குது. ஸோ அதோடைய ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி 10,39,000 வந்து வருது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை எல்லாம் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நம்ம லோக்கல் கிடுக்காக சதீஷ்குமார். நன்றி, வணக்கம்.